மறுபடியும் நம்ம எல்லாருமே வந்து மாஸ்க் யூஸ் பண்ற நிலைமை வந்து வந்துருச்சுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா 3 நாளுக்கு முன்னாடி இந்தியால வந்து கொரோனா கேசஸ் வந்து 1000 தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மே 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா கேஸ் வந்து 3000 கிட்ட இருக்கு. சோ இந்த கொரோனா வந்து பரவிட்டு இருக்கான்னு கேட்டா ஆமா நண்பர்களே, பயங்கரமா பரவிட்டு தான் இருக்கு. சோலி முடிச்சு. சோ இந்த ஒமிக்ரான் வேரியன்ட், இந்த வேரியன்ட் வந்து எந்த அளவுக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆபத்து வந்து பெருசா இல்லைனாலும் அந்த ஸ்ப்ரெட்டிங் ரேட் அதிகமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அண்ட் கொரோனானால முன்னாடி வந்து 6 பேர் 7 பேர் இறந்து போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4, 5 பேர் இறந்து போயிருக்காங்க அபிஷியல் நியூஸ் படி. சோ இந்த கொரோனா வந்து பயப்படணுமான்னு கேட்டா பயப்படுறதுக்கான வீடியோ கிடையாது. பட் ஸ்டில் இப்ப கேஸ் வந்து அதிகமா ஆக இன்னுமே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப ஜூன் மாசம் ஆரம்பிக்க போகுது. ஜூன் மாசம் வந்து எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓபனிங் பண்றாங்க. சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு. சோ ரீஓபனிங் பண்ற அந்த டைம்ல வந்து கண்டிப்பா இது ஸ்ப்ரெட் ஆகும். சோ என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர், காய்ச்சல் மாதிரி இருந்துட்டு அப்புறம் இரும்பல், சளி, தொண்டை கரகரப்பு இருந்தனா தயவு செஞ்சு வந்து பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. அவங்க ரெக்கவரி ஆகுற வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம். மேபி 3 to 4 days வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த சிம்டம்ஸோட நீங்க அமிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இந்த ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸும் சரி, யாராவது உங்களுக்கு வந்து இந்த காஃப், ஃபீவர், மைல்டு ஹெட்டேக்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஸ்கூலுக்கு வராதீங்க. ஏன்னா உங்களால வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து அஃபெக்ட் ஆகலாம். என்ன பாபா, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப மொத்தம் உம்முன்னு வெடிச்சது அவர் வீடு. ஸ்கூல் ரீஓபனிங் வருது. இப்ப சென்னையில வந்து 2ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லா ஸ்கூலுமே ரீஓபனிங் பண்றாங்க. ரீஓபனிங் பண்ற இந்த டைம்ல வந்து மோர் சான்சஸ் டு ஸ்ப்ரெட். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து அனுப்பாதீங்க. உடம்பு சரியாம முடியாம போச்சுன்னா பக்கத்துல இருக்க மருத்துவரை போய் காமிங்க. அண்ட் மோர் ஓவர் மாஸ்க தயவு செஞ்சு வேர் பண்ணுங்க. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைனிங் அதெல்லாம் இப்ப வேலைக்கு ஆகாட்டியும் இந்த மாஸ்காச்சும் நீங்க வேர் பண்ணுங்க. வெளியே போறப்ப, கிரௌடட் பிளேஸ், ஒர்க் பிளேஸ், ஸ்கூலுக்கு போறப்ப இந்த மாஸ்க் கையில வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மாஸ்க் ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓ, நீ அப்படி வரியா? இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் வீடியோக்காக தான் மக்களே, இது பயமுத்துறதுக்காக கிடையாது. ஏன்னா கேசஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்ம எப்பயுமே மாஸ்க் ஒரு விஷயத்த மட்டும் வேர் பண்ணிக்கலாம். அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போறப்ப உங்களுக்கு சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகாம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.